தருமபுரி விஜயா மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தருமபுரி அருகே உள்ள விஜயா மருத்துவமனையில் நேற்று இரவு பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட சந்தியா என்ற பெண்ணுக்கு இரண்டாவதாக குழந்தை பிறக்கும் பொழுது அதிக ரத்தப்போக்கு மட்டும் ஏற்பட்டதன் காரணமாக தாயும் சேயும் இறந்துள்ளதாக தற்பொழுது உறவினர்கள் அந்த மருத்துவமனையை முற்றுகிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கோகுலகிருஷ்ணன் மற்றும் சந்தியா இருவரும் திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிறது. இவர்களுக்கு ஏற்கனவே 2 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்த நிலையில் சந்தியா மீண்டும் கருவுற்று தற்பொழுது அந்த நிலையில் இந்த விஜயா, அதாவது தருமபுரி குமாரசாமிப்பேட்டையில் உள்ள விஜயா மருத்துவமனையில் அவங்க தொடர்ச்சியா சிகிச்சை பெற்று வந்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு விஜயாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அங்கிருந்து தகவல், அதாவது வலி ஏற்பட்டுள்ளது, மருத்துவமனைக்கு போன் செய்து மருத்துவர் இருக்கிறார்களா, அதாவது பிரசவ வலி ஏற்பட்டு உள்ளது என கூறிய மருத்துவர் இருக்கிறார் என கூறிய பிறகு அங்கிருந்து அவர்கள் வாகனத்தின் மூலம் மருத்துவமனையில் சேர்ந்து இரவு சுமார் 3 மணி அளவில் விஜயாவுக்கு வலி அதிகமாக ஏற்பட்ட போது அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியரும் உதவியாளர் மட்டுமே இருந்ததாகவும் அப்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட பொழுது சந்தியாவுக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மருத்துவர்கள் உறவினர்களிடம் சந்தியாவுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது என கூறி உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் எடுக்க வேண்டும் என சொல்லியுடனே உறவினர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டு அறுவை சிகிச்சை செல்லும்போது ஏற்கனவே குழந்தை இறந்து விட்டதாகவும் அதுக்கு சந்தியாவுக்கு அதிகடியான ரத்தப்போக்கு ஏற்படுது, உடனடியாக ரத்தம் தேவைப்படுது என கூறியுள்ள நிலையில் அதற்கும் அவர்கள் உறவினர்கள் சந்தியாவது உயிர் பிழைத்தால் போதும் என கூறியுள்ளனர். இந்த நிலையில் சந்தியாவை திடீரென்று இந்த மருத்துவமனையில் போதுமான உபகரணங்கள் இல்லை, இவர்களை உடனடியாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என கூறியுள்ளனர். உறவினர்கள் சந்தேகமடைந்து சந்தியாவை காட்டும்படி கேட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் சந்தியாவை காட்டாமல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர்கள் ஏற்கனவே சந்தியா இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதற்காக உறவினர்கள் இந்த மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லாத காரணத்தாலேயே சந்தியா தற்பொழுது இறந்துள்ளதாகவும் அதற்கு உடனே நியாயம் வேண்டும் என கூறி தற்பொழுது மருத்துவக் கல்லூரி விஜயா மருத்துவமனை முன்பு உறவினர்கள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் மற்றும் மருத்துவ குழுவினர் இந்த மருத்துவமனையில் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகுமார்.